எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறக்கும் போது அந்த 12 மணிக்கு நம்ம எல்லாருமே ஆழ் மனசுல வேண்டியிருப்போம். என்னன்னா, இந்த வருஷம் நிறைய பணம் நான் சம்பாதிக்கணும், எனக்கு பிடிச்ச பொருட்களை நான் வாங்கணும், என் மனைவிக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்போம். அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக எல்லாருமே வேண்டியிருப்போம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பணம் பொருள் இன்பம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். பட் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதிரி கண்ணை மூடி நம்ம வேண்டுறோம். அது ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறுதா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அப்போ இதை மாற்றிக்கணும், அந்த பணம் பொருள் இன்பம் நம்ம வீட்டுக்கு அபரிவிதமாக வரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துலேங்க நம்ம செஞ்சிட்ருக்க ஒரு பிஸ்னஸ் மூலியமாவோ இல்லை ஒரு வேலை மூலியமாவோ நம்ம வீட்டுக்கு வர வருமானம் மட்டும் நிச்சயமாக போதாதுங்க. அப்போது அந்த பணத்தை நம்ம அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2-3 வழியில் நம்மளோட முயற்சிகளை நம்ம கொடுக்கணும். நம்ம 2-3 வழிகளை நம்மள வீட்டுக்கு பணம் வரத்துக்கான வழிகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா சர்வ நிச்சயமாக நமக்கு தேவையான பணம், நம்மளுக்கு பிடிச்ச பொருட்கள், அது மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்பம் நிச்சயமாக அபரிவிதமாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க. அப்படி எதுவும் கிடைக்கல அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் தேடி ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசிச்சு அதை பற்றி கற்றுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட மக்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ணி அது ஒன்றையே நம்ம நம்மளை செலுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான பணம் பொருள் இன்பம் நம்ம வீடு சேரும். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச்.